நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த இரவு வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இந்நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் ஐஸ்வர்யம் கனம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இந்த ஐஸ்வர்யமும் கனமும் நாம் எவ்வளவுதான் சம்பாதிக்க முயற்சி பண்ணினாலும் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டுமானால் அது ஆண்டவர் ஒருவரால் தான் முடியும். நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், நிறையா மேன்மைப்படணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்தான் அந்த மேன்மையை சுதந்திரிக்க முடியும், அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவும் முடியும். அதைத்தான் இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமேன், ஹல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் வர வேண்டுமானால் அது அவராலே மாத்திரம்தான் வரும். இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டுமானால் நமக்கு பலன் வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யம் கனம் யாருடையது என்று சொன்னால் அவருடையது. வசனம் சொல்கிறது, கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சமனராக இருக்கிறாராம். அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அவர் நிறைவானவர். ஒரு நாளும் யாரையும் குறைபடுத்த விரும்புவதில்லை. அவரிடத்துல வருகிற எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள், வேதத்தை எடுத்து நான் வாசிப்போமானால் ஆபிரகாமை அழைக்கும் போது சொல்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துரு, எதுவும் கொண்டு வர வேண்டாம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி இருந்தது? ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான். ஆபிரகாம் வெறுமையாய் போகவே இல்லை, வெறுமையாய் வந்தான். ஆண்டவர் அவனை கண் பார்க்கும் பூமியெல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவனை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அடுத்ததாக ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் கொடுத்தார். லோகராதரீகரவா, என் கர்த்தரால் எல்லாம் ஆகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரிடத்தில் எல்லா ஐஸ்வர்யமும் உண்டு. அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் யாக்கோபு போகும் பொழுது ஒன்றுமில்லாமல் போகிறான், வெறும் கோலும் கையுமாய் போகிறான். ஆனால் வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வருகிறான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டால் அவரை நிச்சயமாக உயர்த்துவார். கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்து விட்டாலோ அவர்களை கனப்படுத்தி மகிழ்கிற தேவன். ஒன்று மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமா, கனம் வேண்டுமா, தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவரால் தான் நாம் கனப்படுத்தப்படுவோம், அவரால் தான் நாம் கனவீனப்படுத்தப்படுவோம். ஆகையால் ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எனக்கு ஐஸ்வர்யமும் கனத்தையும் கொடுக்கிற தேவனுடைய கரத்தில் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். அவர் தேவரீர், அவர் ஆளுகிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர். இந்த பூமியை படைத்தார். இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் அவர்களை ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளதான் ஒவ்வொரு மனிதனும் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆளுகையில நம்மை உயர்த்துவார். அடுத்ததாக வாசிப்போம். சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சகலத்தையும் ஆள்கிற தேவன், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடையதெல்லாம் சொந்தம். ஏனென்று சொன்னால் நம்மை சுதந்திரமாய் அவர் தெரிந்தெடுத்துக்கிறார். நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை கொடுத்திருக்கிறதுனால இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவருடையதெல்லாம் நம்முடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இதை சொல்லும்போது நான் ஒரு சாட்சியாக சொல்லலாம். ஒரு வாலிப பெண் தன்னுடைய தாயினிடத்தில் எனக்கு இவ்வளோ நகை போட வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டு இருந்தாள். அந்த சமயத்தில் அங்கே ஜெபிக்க போன போது
நான் சொன்னேன், உங்கள் அம்மாவிடத்தில் நீ போராடுவதை பார்க்கலும் ஜெபத்தில் தேவனிடத்தில் போராடு, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது என்று சொன்னேன். அந்த வாலிப பெண் தேவனிடத்தில் போராடினாள். தேவன் அளவில்லாமல் அவளை தங்கத்தினால் அலங்கரித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. அது சொன்னால், நீங்கள் சொன்னீங்க பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது என்று சொன்னீங்க. நான் அதனால் உங்களுக்குரியதான் எனக்குரியது என்று சொல்லி உரிமை பாராட்டி ஜெபித்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வெறுமையாக விடுகிற தேவன் அல்ல. இந்த பொன்னையும் வெள்ளியும் உண்டாக்கினவர் அவர். அவையெல்லாம் அவருக்குரியது. அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது அவைகள் எல்லாம் நமக்கு கொடுப்பார். பூமியும் அதன் ராஜ்யங்களும் அதில் உள்ள எல்லாமே அவருக்குரியது. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நல்லவர். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 3:8. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலோகரிபிகரவா, கர்த்தர் நல்லவராக. கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமென். ரட்சிப்பு. அடுத்ததாக ரட்சிப்பு கர்த்தருடையது. என்னவென்று அவர் எதையெல்லாம் ஆளுகை செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ரட்சிப்பு உலகத்தில் கிடைக்காத ஒன்று. ரட்சிப்பு நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த மேலான ரட்சிப்பை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை, பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, அது ஒரு பெரிதான காரியம். இந்த ரட்சிப்பை பெற நாம் எத்தனை பிரயாசப்பட்டிருப்போம். இந்த ரட்சிப்பை கொடுக்க தேவன் எவ்வளவாய் பாடுபட்டிருப்பார் நமக்கு. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்தில் பலியாய் கொடுத்தார் அல்லவா. அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, ரட்சிப்பும் கர்த்தருடையது. அதனால் தேவரீருடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அடுத்து சத்துவமும் வல்லமையும் அவருடைய கரத்தினால் வரும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் சத்துவமற்று போயிருக்கிறேன். இந்த உலகத்தில் ஒரு சத்துவமற்ற ஒரு சென்று என்று சொன்னால் எறும்பை நாம் பார்க்கிறோம். அதுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் பார்த்துருங்கன்னா கோடை காலத்தில் அந்த எறும்பை நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா தன்னால் எவ்வளோ பாரத்தை சுமக்க முடியுமோ சுமந்து கொண்டு, சில எறும்புகள் சேர்ந்து கூட சுமக்கும். அது சுமந்து தனக்கான அந்த குழியில் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். ஏன்னா மழை வருகிறது, அதற்கு முன்பாக நான் என்ன செய்ய வேண்டும்? சேர்த்து வைக்க வேண்டும். அதற்கு சத்துவத்தை கொடுத்தது யார்? ஆண்டவர். ஆண்டவரே, எனக்கு சத்துவமே இல்லை, எனக்கு பலனே இல்லை, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு சத்துவத்தை தாரும், எனக்கு பலனை தாரும், எனக்கு வல்லமையை தாரும். லோகராதரீக்கரவா. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் வரும்பொழுது நம் சத்துவமற்று பலனற்று குன்றி போகிறோம், வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று பயந்து நடுங்குகிறோம். ஆனால் தேவன் சொல்கிறார், ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் சத்ருவின் கையில் நான் உங்களை விட மாட்டேன். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவம் கொடுத்து, சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். நான் சோர்ந்து போயிட்டேங்க, சம்பாதிக்க பலன் இல்லாமல் நான் சோர்ந்து போயிட்டேன். உழைத்து இன்றைக்கு நான் சோர்ந்து போய்விட்டேன். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும் என்று சொல்கிறீங்களே, அது உண்மையா இருக்குமா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். உபாகமம் 8:17-18 அதில் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஐஸ்வர்யத்தை எப்படி சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், நிறைய பேர் வியாபாரம் பார்க்கும்போது, நிறைய பேர் தொழில் செய்யும் பொழுது, வேலை செய்யும் பொழுது நம்ம நினைக்கிறோம் அவங்க வாய் சாமர்த்தியம், அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க, அதனால் அவங்க இந்த வியாபாரத்தில் நிலைநின்றுட்டாங்க, அவங்க நல்லா திறமை உள்ளவங்க, அதனால் அவங்க இந்த வியாபாரத்தை சரியாக செஞ்சுட்டாங்க, அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இதையெல்லாம் கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். ஆமேன், ஹல்லேலூயா. ஒன்றுக்கு உதவாதவனை கூட கர்த்தர் எடுத்து உபயோகப்படுத்துவார். யாக்கோபு தள்ளப்பட்டான், தகப்பன் தாயால் உயிர் காக்கப்பட விரட்டு அடிக்கப்பட்டான். ஏசா துரத்தி கொண்டே வந்தான், போன இடத்துல ஆடு மேய்த்து கொண்டே இருந்தான், அங்கே ஏமாற்றப்பட்டான்.
ஆனால் ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்து அவனை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அவனுக்கு என்னென்ன ஆடுகளை அந்த லாபான் சொல்கிறானோ அந்த ஆடுகளை எல்லாம் ஈனச் செய்தார் கர்த்தர். அவனுக்கு அதற்கான யுக்தியை கொடுத்தார். மரப்பட்டைகளை கழுத்தோ அந்த தண்ணீர் குடிக்க வரும்போது போட்டு புள்ளியும் வரியுமான ஆடுகளை ஆண்டவர் ஈன்றெடுக்க செய்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து விட்டால் யாரையும் அவர் ஏமாற்றி நம்மை உயர்த்தி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபுக்காய் கர்த்தர் இறங்கினார். யாக்கோபை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதனால அவனை உயர்த்த தேவனே இறங்கி வந்தார். இந்த நாளிலும் கூட என்னுடைய கைபலன் அல்லப்பா, என் வாய் சாமர்த்தியமும் அல்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த தொழில் எப்படி செய்ய வேண்டும், என்ன தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனால் உம்முடைய பலன் எனக்கு வேண்டும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க எனக்கு பலன் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பலன் கொடுப்பார். ஒரு நாளில் 2010ஆம் ஆண்டு சரியான வேலை இல்லாமல் என் கணவர் இருந்தபோது நான் தேவனிடத்தில் ஜெபித்த ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என் கணவருக்கு பலன் கொடுங்கப்பா, உங்கள் வசனம் சொல்கிறதே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுங்க. இந்த நாளில் ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தர் கூட கொடுத்தார். அன்றைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கேட்டேன், கர்த்தரோ ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கூட கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனை நோக்கி ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில் உண்டு. அவர் யாரை மேன்மைப்படுத்த விரும்பினாரோ, யாரை பலப்படுத்த விரும்பினாரோ அவர் கரத்தாலே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் மேன்மைப்படுத்த நினைத்த மனுஷனை யாராலும் தடை செய்ய முடியாது. மொர்தெக்காயை தேவன் மேன்மைப்படுத்த நினைத்தான். ஆமோனோ மொர்தெக்காயை சிறுமைப்படுத்த நினைத்தான். ஆண்டவருக்கு முன்பாக மொர்தெக்காய் உண்மையுள்ளவனாய் இருந்தான். யூத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த யூத ஜனங்களுக்காய் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தான். ரெட்டுடுத்தி கொண்டான், சாம்பலில் உட்கார்ந்தான். தேவன் அவன் ஜெபத்தை கேட்டார், அவன் தாழ்மையை பார்த்தார். அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது தேவ சித்தம். அதனால அந்த ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாமல் நாளாகம புஸ்தகத்தை எடுத்து படிக்க வைத்தார். நன்மை செய்திருக்கிறான் இந்த மொர்தெக்கா, அவனுக்கு திரும்ப நன்மை செய்யப்பட்டதா என்று ராஜாவை கேட்க வைத்தார். கேட்க வைத்த ராஜாவை அதோடு விடவில்லை, மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவனை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யார் சிறுமைப்படுத்த நினைத்தார்களோ, எந்த ஆமான் இந்த மொர்தெக்காயை சிறுமைப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அந்த ஆமானிடத்திலேயே ராஜா கேட்கிறார், நான் மேன்மைப்படுத்த, ராஜா மேன்மைப்படுத்த விரும்புகிற மனிதனை எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்த வேண்டும். தந்திரக்காரனின் தந்திரத்தில் பிடிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமானுடைய தந்திரத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அவனுடைய தந்திரத்திலேயே அவனை பிடிக்க தேவன் விரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமானின் வாயினாலேயே மொர்தெக்காயை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதை வாய்ப்பிறப்பை அறிந்து அந்த அளவுக்கு உயர்த்தி அந்த ஆமானை மொர்தெக்காய்க்கு முன்பாய் சிறுமைப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நானோ என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை குறித்து மாத்திரம்தான் மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய மேன்மை நம்முடைய தேவன், நம்முடைய மேன்மை நம்முடைய தேவனுடைய நாமம், நம்முடைய மேன்மை நம்முடைய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மேன்மைப்படுத்தப்படுவோம். அதோடு விடுவாரா? நம்மை பலப்படுத்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை கிதியோனை போல பலனற்று போயிருக்கலாம். ஐயா, இந்த மீதியானிற்கு முன்பு நான் நிற்க பலன் இல்லை, என்னிடத்துல எந்த பலனும் இல்லை என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் பேசுகிற இந்த நேரத்தில் கூட எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி கிதியோன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ என்று சொல்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன், ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தேவன். மோசே மரித்து போனான். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் யோசுவா. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்து விட்டார். நம்மை தன்னந்தனியாய் விட்டுவிட்டு நம்மை விட்டுவிட்டு ஓடுகிற தெய்வத்தை அல்ல, நம்மை பலப்படுத்தி சீர்படுத்தி மேன்மைப்படுத்துகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்துவார் தெரியுமா? நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான்.
வனாந்திரத்தில் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இராணுவத்தில் இருந்தார்கள். ஆனால் இவனோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஒரு சிறுமையான நிலைமையில், ஒரு எளிமையான நிலைமையில், ஒரு குப்பையான ஒரு நிலைமையில் அவன் காணப்பட்டான். ஆனால் தேவன் இவனை உயர்த்த சித்தம் கொண்டார். தேவன் இவனை உயர்த்த அவனுடைய கரத்தை பிடித்தார். சாமுவேலை அனுப்பி அபிஷேக தைலத்தை கொடுத்து, இந்த வீட்டில் ஒரு மகன் உண்டு, அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக என்று சொன்னார். அவன் எத்தனையோ பலசாலிகளாக இருந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது இவன் தானா என்று தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் சொன்னார், இவன் இல்லை என்று சொல்லி கடைசியாக தாவீதை கொண்டு வந்து தேவன் அவன் கண்முன் நிறுத்தினார். அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் அதோடு விட்டார். அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றி அந்த நாட்டில் இருந்த எல்லா பெரியவர்களின் நாமத்துக்கொத்த நாமத்தை அவனுக்கு கொடுத்தார். ஆடுகளின் பின்னே சென்ற அந்த தாவீதை அரசனாக்கின தேவன் நம்முடைய தேவன். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு நான் மேன்மையற்று போயிருக்கிறேன், ஒரு சிறுமையான நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு எந்த பலனும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஐஸ்வர்யம் கனமும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்வீர்களானால், ஆளுகிற தெய்வம், அனைத்தையும் தன் கையில் வைத்திருக்கிற தெய்வம் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறபடியால், நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறபடியால் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். நம்மை அறிந்திருக்கிற தெய்வம், நம்மை உயர்த்துகிற தேவனாய், நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து குழியிலே தூக்கி போட்டார்கள். தேவன் அவனை உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், அவனை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டார். அதனால தான் யோசேப்பை பல பாடுகள் மத்தியில் அவன் சென்றாலோ அவனை தேவன் மேன்மைப்படுத்தினார். எப்படி தெரியுமா? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை மேன்மைப்படுத்தி நிறுத்தினார். அவனுடைய அனுமதி இல்லாமல் தன் கையையாகிலும் காலையாகிலும் யாரும் நீட்ட முடியாது, வாயை கூட அசைக்க முடியாத ஒரு பெரிய அளவில் ஒரு அதிகாரியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். இந்த இரவு வேளையிலோ இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு வேளை ஐஸ்வர்யம் இல்லைப்பா, என்ற கனமும் இல்லைப்பா, எனக்கு ஆளுகிற தெய்வம் எனக்கு சொந்தமானவரா என்று சொல்லி பல வேளைகள் நான் சிந்திக்கிறேன், சத்துவம் கிடையாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கலங்குவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய கரத்தாலே உங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நம்ம எல்லோரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஐஸ்வர்யத்துக்காய் ஆண்டவரே வாழ்க்கையில் அடிமட்டத்தில் நான் இருக்கிறேன், அதனால் என்னை இனஜன பந்துக்கள் என் சொந்தக்காரர்கள் எல்லாம் என்னை வெறுத்து தள்ளிவிட்டார்கள், எனக்கென்று எதுவும் இல்லை, நான் எங்கே போவேன் என்று சொல்லி நீங்கள் கதறுவீர்களானால் கர்த்தாவே அப்படி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொட்டு, ஆண்டவரே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் கரத்தாலே அது ஆகும், ஐஸ்வர்யம் கனமோ என்னாலே உனக்கு உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் பேசுவீராக. ஐயா, என்னால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் இல்லை என்று சொல்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் நீர் பலன் கொடுப்பீராக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிற தேவன் ஒவ்வொருவருக்கும் அந்த பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. தாவீதை போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில், யோசேப்பை போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒவ்வொருவரை உயர்த்தும். சிறுமைப்பட்ட மொர்தெக்காயை மேன்மைப்படுத்தின தேவன் உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். இந்த இரவு வேளையில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கிருபைக்குள் மூடி மறைத்துக்கொள்ளும். மீட்பரே இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.